வண்ணமயமான பசுமை நிறைந்த காட்டுல பல விலங்குகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல ஒரு அழகான மயிலும் இருந்துச்சு. அதோட பேரு குரு. அவனோட இறகுகள் வண்ணமயமா பளபளப்பா இருந்துச்சு. ஆனா அவன் எப்போதுமே ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசிட்டே இருப்பான். மயில் மற்ற பறவைங்களை பார்த்து சொன்னுச்சு, என்னோட இறகை பார்த்தீங்களா? இந்த இறகு இந்த காட்டுல இருக்க எல்லா பறவைகளை காட்டிலும் ரொம்ப அழகு. என்னோட இந்த அழகான வண்ணங்களை பார்த்து மலையே பொறாமப்படும். அதே காட்டுல ஒரு கருப்பு காகமும் இருந்துச்சு. அதோட பேரு காளி. ஆனா அது ரொம்ப அமைதியானது, அறிவாளி. அது மட்டும் இல்லாம எல்லா பறவைங்க கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கும். காளிக்காக மயில் கிட்ட சொன்னுச்சு, குரு, உன்னோட இறகுகள் ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா அது மட்டும் போதாது. மற்ற பறவைங்க கிட்ட அன்பாவும் பணிவாவும் நடந்துக்கணும். நம்ம எல்லாரும் இந்த காட்டுல ஒற்றுமையா இருக்கணும். ஆனா இப்போ நீ மட்டும் தனியா இருக்க. மயில் நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு, அடே காக்கா, நீ எனக்கு அறிவுரை சொல்றியா? உன்னை பாரு, கருப்பு நிறம் மட்டும்தான் உடம்பு ஃபுல்லா இருக்கு, பார்க்க அழகாவே இல்லை. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? தினமுமே மயில் அந்த காட்டு நடுவுல நடனமாடுவான். அவனோட இறகுகளை விரிச்சு தான் தான் இந்த காட்டுல ரொம்ப அழகானவன் அப்படிங்கிற தற்பெருமையில நடனமாடுவான். மற்ற விலங்குகள் எல்லாமே இவனை பார்த்தாலே ஒதுங்கி போயிடுவாங்க. அணில் சொன்னுச்சு, ஐயோ, குரு வந்துட்டான். இப்போ அதோட இறகை பத்தி தான் பெருமை பேசுவான். எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்க. புறா சொன்னுச்சு, சும்மாவே இருக்க மாட்டியா குரு? எப்பா பாரு நான் தான் இந்த காட்டுல அழகுன்னு பெருமை பேசிட்டே இருக்க அப்படின்னு பறவைகள் எல்லாமே குருவை அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பறவைகள் எல்லாமே இப்படி பேசுறத கேட்டு குரு நினைச்சான், நான் தான் இந்த காட்டுல ரொம்ப அழகானவன், அதனாலதான் இந்த பறவைகள் எல்லாமே என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு குரு மனசுக்குள்ளேயே தான் தான் அழகுன்னு நினைச்சுப்பான். ஒரு நாள் வானம் கருப்பாகி மேகங்கள் சூழ்ந்து இடிக்க ஆரம்பிச்சது. மின்னலும் வர ஆரம்பிச்சது. ஒரு பெரிய புயல் வர மாதிரி இருந்துச்சு. நதியில இருந்த ஒரு மீன் சொன்னுச்சு, எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள போங்க, பெரிய புயல் இன்னைக்கு வரும், எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்க அப்படின்னு மீன் எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணுச்சு. இந்த மீன் சொல்றதை கேட்டுட்டு பறவைகள் விலங்குகள் எல்லாம் சீக்கிரமா அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா குரு மயில் நினைச்சது, ஆஹா, இதுதான் நான் நடனம் ஆடுறதுக்கான நல்ல நேரம். இந்த மலையெல்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாது. இந்த மலையில என்னோட இறகுகள் இன்னும் பளபளப்பா தெரியும். காக்கா மயில் கிட்ட சொன்னுச்சு, குரு, புயல் அதிகமா வர மாதிரி இருக்கு, எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, நீயும் உன்னோட வீட்டுக்கு போயிடு அப்படின்னு காக்கா பதட்டமா சொன்னுச்சு. ஆனா மயில் சொன்னுச்சு, ஏய் கருப்பு காக்காவே, நீ போய் உன்னோட வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ, இந்த மலையெல்லாம் என்ன எதுவுமே செய்யாது, நீ போய் ஒளிஞ்சுக்கோ போ, நீ ஒரு பைந்தாங்கொலி, நான் வானத்துக்கு பறந்து போக போறேன். காளிக்காகம் மயில் சொன்னதை கேட்டுட்டு எதுவுமே பேசாம அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டான். மயில் அவனோட இறகுகளை விரிச்சு வானத்துல பறந்தான். ஆனா காற்று ரொம்ப மோசமா வீசிச்சு. மழையும் ரொம்ப வேகமா பெஞ்சுது. குருவோட இறகுகள் மழையோட வேகத்தால தளர்ந்து போயிடுச்சு. அவனால அதுக்கு மேல பறக்கவும் முடியல. குரு சொன்னா, ஐயோ, என்னோட இறகுகள் மலையில நனைஞ்சு போச்சு, என்னால பறக்க முடியல, யாராவது காப்பாத்துங்க. மயில் ரொம்ப உயரத்துல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சான். பயத்துல ரொம்ப கத்துனான், யாராவது என்னைய காப்பாத்துங்க, ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாத்துங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காளிக்காகவும் குருவை காப்பாத்துறதுக்காக வானத்துல பறந்துச்சு. காளி விரைவா பறந்து மேலே போச்சு. மலையில கஷ்டப்படும் குருவை பிடிச்சு ஒரு வலுவான மரக்கிளையில உட்கார வச்சுது. 2 பேருமே மலையில நனைஞ்சாங்க. அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மயில் அழுந்துட்டே காக்கா கிட்ட சொன்னுச்சு,
ரொம்ப நன்றி காக்கா. நீ இல்லைனா நான் கீழே விழுந்திருப்பேன். நான் ஒரு பெரிய முட்டாள்தான். அழகு மட்டும் போதாதுன்னு இப்போதான் புரியுது அப்படின்னு காளிக்கிட்ட மயில் சொன்னுச்சு. காளிக்காக மயிலை பார்த்து சொன்னுச்சு, குரு, உண்மையான அழகு உள்ளத்துல இருக்கணும். அறிவு, அன்பு, பணிவு, இது எல்லாம் தான் உண்மையான அழகு. அழகு மட்டும் அழகில்லை. குருமயில் காளி காக்காவை பார்த்து சொன்னுச்சு, என்னை மன்னிச்சுக்கோ காளி, நான் இனிமே தற்பெருமை பேச மாட்டேன். இனி எல்லாத்துக்கிட்டையும் அன்பா நடந்துப்பேன். அந்த நாளுக்கு பிறகு குரு முழுசா மாறிட்டான். அவன் இப்போவும் நடனமாடுவான். ஆனா இப்போ நடனமாடுறது அவனோட மகிழ்ச்சிக்காக மட்டும்தான், பெருமைக்காக நடனமாட மாட்டான். எல்லா பறவைகளும் அந்த மயிலை நண்பனா ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நாளுக்கு பிறகு எல்லா பறவைகளும் ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழ்றாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அழகு மட்டும் உண்மையான பெருமை இல்லை, பணிவும் அறிவும் வேண்டும். இல்லைனா அழகு இருந்தும் பயனில்லை. Please like, share and subscribe. Thank you.